நமஸ்காரம். நம்ம எல்லாரும் கிருஷ்ணரை பற்றி நிறைய கதை கேட்டிருப்போம் இல்லையா? இப்போ கிருஷ்ணரே ஒரு கதை சொல்ல போகிறார். அந்த கதையை இப்போ கேட்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, பாண்டவாஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டா, அந்த கௌரவாஸ் பாண்டவாஸ் எவ்வளோ கஷ்டப்படுத்தினான்னு. ஸோ அவள் கேம்பிளிங் கேம், அதாவது அந்த சூதாட்டத்தில் தோற்று போய் 13 years ஃபாரஸ்ட்டுக்கு போயிருந்தா, கஷ்டப்பட்டா அங்கேயும். ஸோ அப்போ கிருஷ்ணர் மேலே அவளுக்கு ரொம்ப அபிமானம். லைக் தே ஆர் வெரி கிரேட் டெவட்டீஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. அதனால கிருஷ்ணர் அவளை மீட் பண்ணுறதுக்காக காட்டுக்கு போகிறார். காமியவன் அப்படிங்கிற இடம் பிருந்தாவன் பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் அவள் இருந்தா அந்த டைமில் கிருஷ்ணர் போய் பார்க்கும்போது. அப்போ கிருஷ்ணர் ஒரு பியூட்டிஃபுல்லான கதை அவளுக்கு சொல்கிறார் பாண்டவாஸ்க்கு. நம்ம எல்லாருக்கும் ஒரு வருஷத்தில் 12 மாதம் வருது இல்லையா? ஸோ தமிழ் மாதம் விச் ஃபாலோஸ் த சோலார் கேலண்டராக எடுத்தோம்னா சித்திரை மாதத்துலேருந்து ஆரம்பித்து 12 மாதம் வருது. ஒரு சான்ஸ்கிரிட் படி லூனார் கேலண்டர் எடுத்துட்டோம்னாலும் அங்கேயும் 12 months வருது. ஒரு இங்கிலீஷ் கேலண்டர் விச் வி ஃபாலோ ஃபார் அவர் ஆஃபீஸ், ஸ்கூல் அண்ட் காலேஜஸ், ஸோ அதில் பார்த்தோம்னாலும் January to December we have 12 months. ஸோ அப்படி இருக்கிறச்ச நம்ம 13th month ஒன்று வர ஆரம்பிச்சது பை த வில் ஆஃப் த லார்ட், பை த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ப்ராவிடன்ஸ். ஸோ அந்த 13th month இதை புதுசாக எக்ஸ்ட்ராவாக இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் தேவர்களாக இருக்கட்டும், முனிவர்களாக இருக்கட்டும், நார்மல் ஹியூமன் பீங்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த மந்த்தை ஒதுக்க ஆரம்பிச்சா. லைக் ஏதோ புது மாசமாக இருக்குது, எக்ஸ்ட்ரா மந்த்தாக இருக்குது. ஸோ அந்த மந்தில் நம்ம எந்த ஆஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி லைக் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், மெட்டீரியல் ஆக்டிவிட்டீஸ், முகூர்த்தம் வச்சுக்கிறது ஆர் எனி திங் சேரிட்டி பண்ணுறது எதுவுமே அந்த மாதத்தில் பண்ணக்கூடாது. எந்த ஃபெஸ்டிவிட்டிஸும் வச்சுக்க கூடாதுன்னு அந்த மாதத்தையே எல்லாரும் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டா. எக்ஸ்ட்ராவாக வந்ததுனால அதிக மாதம்னு கூப்பிட ஆரம்பிச்சா. அண்ட் அந்த மாதம் எங்கேதோ திடீர்னு வந்ததுனால அது ஒதுக்க ஆரம்பிச்சதுனால அது ஒரு இம்பியூர் மந்தாக கன்சிடர் பண்ணி அன்டச்சபிளாக கன்சிடர் பண்ணிட்டா. டர்ட்டாக கன்சிடர் பண்ணி, நம்ம டர்ட்லலாம் கை வைக்க மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி அன்டச்சபிள் மந்தா அதை கன்சிடர் பண்ணி மல மாசம்னு பேரே வச்சுட்டா. மலா மீன்ஸ் இம்பியூரிட்டி. ஸோ இம்பியூரிட்டி நிறைஞ்ச ஒரு மாசம், அதுக்கு பேரே மல மாசம்னு வச்சுட்டா. நம்ம டீப் டைவ் பண்ணி பார்த்தோம்னா எல்லாருமே ஒரு பர்சனாலிட்டி. ஒவ்வொரு மாசமும் ஒரு பர்சனாலிட்டி, ஒவ்வொரு ராகமும் ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அந்த மாதிரி எவ்ரிபடி இஸ் அ பர்சன். ஸோ இந்த அதிக மாசம்ங்கிற லேடி, ஷீ இஸ் ஆல்சோ அ பர்சன் அண்ட் ஷீ ஃபெல்ட் வெரி அப்செட். இப்போ நம்மளே எல்லாரும் ஒதுக்கி ரொம்ப அழுக்கு, நீ உன்னை யாரும் தொடக்கூடாது அப்படின்னு எல்லாருமே தப்பா பேசினா நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா? சிமிலர்லி அதிக மாசம் ஷீ இஸ் ஆல்சோ அ பர்சன் அண்ட் ஷீ ஃபீல்ஸ் வெரி ஹர்ட், ஷீ ஃபீல்ஸ் வெரி பேட். அதனால ஷீ சீக்ஸ் ஷெல்டர் ஆஃப் லார்ட் விஷ்ணு. விஷ்ணு பகவான் கிட்ட போய் சரணாகதி பண்ணி, பகவானே நீங்கள் தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும், எல்லாரும் என்னை துச்சமாக பேசுகிறா, யாருமே என்னை சேர்த்துக்க மாட்டேங்கிறா, எந்த நல்ல காரியமும் என்னோட மாசத்தில் பண்ண மாட்டேங்கிறா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எதுக்கு உயிர் வாழணும், நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிண்டே அப்படியே மயங்கி விழுந்துட்டான். அப்போ கருடர் இருக்கார் இல்லையா, அவர் கருடர் சாமவேதமே ஒரு பர்சனாக இருந்தால் அது யாருன்னா அதான் கருடர். ஸோ அவர் என்ன பண்ணுறார், அவர் ரொம்ப கருணையுடையவர் இல்லையா, அதனால அவரோட விங்ஸால் மைல்டாக வீசின உடனே அவளுக்கு கான்ஷியஸ்னஸ் வருது. அப்போ திருப்பியும் அவளோட சோகத்தை ஷீ இஸ் ஷேரிங் வித் த லார்ட். ஸோ லார்ட் விஷ்ணு ரொம்ப கருணையானவர் இல்லையா, அதனால நீ கவலைப்படாதே, நீ என்கிட்ட வந்துட்டே இல்லையா, இனிமேல் உனக்கு கவலையே வேண்டாம், நீ வருத்தமே பட வேண்டாம், அழாதே அப்படின்னு சொல்லி அந்த அதிக மாசம்ங்கிற லேடியை விஷ்ணு பகவான் கோலோக விருந்தாவன்கிற இடத்துக்கு கூட்டின்னு போறார். கோலோக விருந்தாவன்ல தான் கிருஷ்ணர் இருக்கிற இடம். கிருஷ்ணர், ராதாராணி, எல்லா கோபீஸ், விருந்தாவனவாசிகள் எல்லாரும் அங்கதான் இருக்கா. ஸோ அங்க போகும்போதே அப்படியே கிருஷ்ணரோட உடம்புலேருந்து வர்ற பிரைட்னஸ் அப்படியே அவளை கண்ணு கூச வைக்கிறது. ஸோ விஷ்ணு பகவான் பின்னாடியே அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா. ஸோ அங்க போன உடனே துவாரபாலகாலாம், அங்க இருக்கிற துவாரபாலகா விஷ்ணு பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி அவரை வெல்கம் பண்றா கோலோக விருந்தாவன்ல. அங்க கிருஷ்ணர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருக்கார், கோபீஸ்லாம் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா, மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் ஹாப்பியா விளையாடிட்டு இருக்கா. ஸோ அங்கே பொறுத்த வரைக்கும் மாடு கண்ணுக்குட்டிலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, அன்லைக் திஸ் வேர்ல்டு. அப்போ விஷ்ணு பகவானை பார்க்குறார், 2 பேரும் ஈச் அதர் க்ரீட் பண்ணிக்கிறா, கிருஷ்ணரும் விஷ்ணுவும். ஸோ நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், கிருஷ்ணர் தானே விஷ்ணு, விஷ்ணு தானே கிருஷ்ணர், 2 பேர் எப்படி தே மீட் ஈச் அதர் அண்ட் க்ரீட் ஈச் அதர், அதெல்லாம். ஸோ இட்ஸ் சம்திங் லைக் அ பர்சன், அ ஜட்ஜ் எடுத்துக்கலாம். அ ஜட்ஜ் கோர்ட்டில் எப்படி இருப்பார், ஹி வில் வேர் தட், அந்த ஜட்ஜ் அட்டையர் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரி அஃபிஷியலாக இருப்பார் இல்லையா. வெரஸ் அந்த அதே சேம் ஜட்ஜ் வீட்டில் எப்படி இருப்பார், வீட்டில் ஹி வில் பி வேரிங் இன்ஃபார்மல் க்ளோத்ஸ், அவரோட பேரன் பேத்திகளோட ஹி வில் பி பிளேயிங், அவரோட மடியில் ஏறி அந்த குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கும். அந்த மாதிரி கோர்ட்டில் பண்ண முடியாது. சிமிலர் டிஃப்ரென்ஸ் தான் கிருஷ்ணர் அண்ட் விஷ்ணுக்கு. விஷ்ணு கொஞ்சம் அஃபிஷியலாக கொஞ்சம் ஸ்டர்னாக இருக்கிற மாதிரி இருப்பார், கிருஷ்ணர் ஜாலியாக ஜோக்காக விளையாடி அந்த மாதிரி இருப்பார். அப்போது கிருஷ்ணர் இந்த வருத்தமாக இருக்கிற லேடியை நோட்டீஸ் பண்ணுறாரு. என்ன இவள் யார், இவ ஏன் வருத்தப்பட்டு இருக்கா, அழுதுன்னு இருக்கா, என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. அப்போ விஷ்ணு பகவான் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு, அந்த லேடி எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படிங்கிற அவளோட ஃப்ளைட்டை சொல்கிறார். ஸோ அதை கேட்ட உடனே கிருஷ்ணர் நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன், உனக்கு என்னெல்லாம் எனக்கு க்ளோரிஸ் உண்டோ அது எல்லாமே உனக்கு கிடைக்கட்டும், என்னோட ஃபேம் எதெல்லாம் உண்டோ அது அப்படியே நான் உனக்கு கொடுக்குறேன், அண்ட் உன்னை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், இனிமேல் நீ கவலையே பட வேண்டாம்,
உன்னோட மாசத்துல இனிமேல் யார் எந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி பண்ணாலும் அதுக்கு நான் 1000 டைம்ஸ் பெனிஃபிட் நான் கொடுக்குறேன். அண்ட் யாரும் உன்னை இக்னோர் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினான்னா நான் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். என் பேரே உனக்கு கொடுக்குறேன், புருஷோத்தம மாசான்ற பேர் கொடுக்குறேன். இனிமேல் உன்னை யாரும் மலை மாசம்னு கூப்பிடக்கூடாது. உன் பேரே இனிமேல் புருஷோத்தம மாசா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன், நீ இனிமேல் கவலைப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதம் ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு மொமெண்ட்டும் வி ஷுட் யூட்டிலைஸ் டு சர்வ் த லார்ட். எந்த வகையில் சர்வ் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். வி கேன் சாண்ட் த ஹோலி நேம்ஸ் ஆஃப் த லார்ட். ஜபம் பண்ணலாம், ஆர் நாமாவளி மாதிரி பாடி பஜன்ஸ் மாதிரி பாடலாம், சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். டெய்லி சீக்கிரம் கர்த்தால எழுந்து சீக்கிரம் குளிச்சுட்டு பகவானுக்கு பூஜை பண்ணுறது அதெல்லாம் பண்ணலாம். அண்ட் ஏதாவது தீர்த்தம் பிளேசஸ், ஹோலி பிளேசஸ் போய் அங்கே போய் தீர்த்தம் ஆடலாம். யமுனா, கங்கா, காவேரி, நர்மதா, தாமிரபரணி இந்த மாதிரி ஹோலி ரிவர்ஸில் போய் ஹோலி டிப் எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கலாம். பகவத்கீதா, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிருதா, ராமாயணம் இதெல்லாம் படிக்கலாம். டெய்லி யூ கேன் ஆஃபர் அ கீ லேம்ப் வித் லவ், சிமிலர் டு தாமோதர் மந்த் மாதிரியே இந்த மாதமும் நீங்கள் டெய்லி பகவானுக்கு கீ லேம்ப் ஆஃபர் பண்ணலாம். அண்ட் இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு ஆஃபர் 33 லேம்ப்ஸ். எல்லா நாளும் முடியாட்டாலும் அட்லீஸ்ட் ஒன் டே நீங்கள் 33 லேம்ப்ஸ் கவுண்ட் பண்ணி நீங்கள் பகவானுக்கு ஆஃபர் பண்ணலாம். அண்ட் இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு ரீட் பகவத்கீதா சாப்டர் 15th சாப்டர் ஆஃப் பகவத்கீதா படிக்கிறது. அண்ட் பாகவதமில் பிரம்ம விமோகன் லீலா படிக்கிறது. அண்ட் தென் சோராஷ்டகம் படிக்கிறது. ஸோ இதெல்லாம் வெரி ஸ்பெஷல். அண்ட் ஒன் மோர் திங் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் ரிசைட்டிங் ஆஃப் அ ஸ்லோகா கால்ட் கோவர்தனதரம் வந்தேன்னு ஆரம்பிக்கிற ஒரு ஸ்லோகா. இந்த ஸ்லோகாவை கௌண்டின்ய முனிவர் புருஷோத்தம மாசத்தில் டெய்லி 33 டைம்ஸ் ரிசைட் பண்ணி வந்திருக்கார். ஸோ அந்த ஸ்லோகா ஐ வில் போஸ்ட் இட் ஃபார் யூ. ஸோ ப்ளீஸ் ரிசைட் தட் 33 டைம்ஸ் எவ்ரி டே.